இந்த எல்லினோடையதான தாக்கம் இப்போ அடுத்த மிக மோசமான நிலைமைக்கு போகுது அப்படின்னு வானிலை அறிக்கை WMO அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அதன்படி அடுத்த இந்த ஜூலை மாசத்துக்குள்ள 70-80% இன்க்ரீஸ் ஆகும். ஆகஸ்ட் மாசத்துல 90% சூடு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உலக நாடுகள் எல்லாவற்றிலும் உஷ்ணம் அதிகமாகிக் கொண்டே போகுது. இந்த காரியத்துக்கு பின்னாடி ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நீங்க கவனிக்கணும். பூமியானது அதிகமாக உஷ்ணமாகுது, குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்றோம். ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு அப்படின்னா என்னன்னு தெரியாது. ஆனா இப்ப நமக்கு குளோபல் வார்மிங்னா என்ன நமக்கு தெரியும். வேதம் தெளிவா, நோவா காலத்துல ஆண்டவர் தெளிவா சொன்னாரு, இனி ஜலத்தினால் நான் பூமியை அழிக்க மாட்டேன். மிக அதிகமாக வேதம் சொல்லுகிறது கிணிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. இப்ப எல்லினோ வச்சுக்கிட்டு இதை சொல்றாங்களா? இல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக இது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. காலகட்டம் போது நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த சூட்டினுடைய இன்க்ரீஸ் அதிகமாகிட்டே போகுது பல நாடுகள்ல மட்டும். இப்போ எப்பவுமே இல்லாத அளவுக்கு அண்டார்டிகால 0 டிகிரி தான் இருக்குமாங்க. எப்பவுமே 0 டிகிரி செல்சியஸ், 15 டிகிரி செல்சியஸ் அடிச்சிருக்கு இந்த ஜூன் மாசம் மட்டும். பல வானிலைக்காரங்க அதை பதிவு பண்ணிட்டு சொல்றாங்க, இது ரொம்ப டேஞ்சர். 15-20 மடங்கு எக்ஸ்ட்ராவா இருக்கு. மைனஸ்ல இருக்க வேண்டிய இடத்துல 15 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ இத மாதிரி ஒரு காலநிலையை நம்ம பார்க்கல. இனி பூமி மிக அதிகமாக அக்கினிக்கு இரையா வைக்கப்பட்டிருக்கிறது. இதோடு கூட இந்த யுத்தங்களையும் யோசிச்சு பாருங்களேன். எல்லா நாடுகளும் சண்டைப்பட ஆரம்பிக்குது, எல்லா நாடுகளும் குண்டு போகுது. ரஷ்யா உக்ரைனா இருக்கட்டும், ஈரான் US ஆக இருக்கட்டும், லெபனான் இஸ்ரேலாக இருக்கட்டும், அதாவது பிலிப்பைன்ஸ் பகுதியில் இப்ப சைனாவுடைய கப்பல்கள் வருது, அதுவாக இருக்கட்டும். இவங்க போடுற குண்டுகள் அத்தனையும் மீண்டும் மீண்டும் சூட்டை தான் இன்க்ரீஸ் பண்ணும். சோ பூமி அக்கினிக்கு இரையாக போய் கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. 2000 வருஷங்களுக்கு முன்பாக, 2500 வருஷங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட காரியங்கள் அத்தனையும் துல்லியமாய் இந்த காலகட்டத்தில் நிறைவேறுகிறது. இந்த உணர்வுள்ள இருதயம் மட்டும்தான் இப்ப நமக்கு வேணும். சொன்னது நடக்குது, இது கடைசி காலம். கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எழுத்துக்கு எழுத்து நிறைவேறுகிறது. இத உணர்ந்து நீங்க வரணும். ஏன்னா நோவா காலத்துல இருந்த ஒரே பிரச்சனை உணர்வு இல்லாத இருதயம். அந்த உணர்வு உங்களுக்கு வந்துட்டாலே நீங்க ஆயத்தப்பட தொடங்குவீங்க. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், அதையும் பார்த்துட்டு நம்ம நேற்று வரை முடிக்கலாம். குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான உலகத்தினுடையதான அந்த அமைதியை விரும்பக்கூடிய ஒரு அமைப்பு. இவர்கள் 2007-8 இருந்தே இந்த காரியங்கள் எல்லாம் கணிச்சுக்கிட்டே வராங்க, அல்லது டேட்டாஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதுல அவங்க சமீபத்துல கொடுத்த மிக முக்கியமான டேட்டா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு வருஷத்துல மட்டும், அதாவது 2025 மட்டும் 99 நாடுகள் யுத்தத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்குதாமா. அதாவது 2007 இருந்து இந்த 20 வருஷத்துல பாத்தீங்கன்னு சொன்னா 119 நாடுகள் யுத்தத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கு. அதாவது 2007 விட 73% இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எல்லா நாடுகளும் யுத்தத்துக்குள்ள நுழையுது. அதுலயும் குறிப்பாக ஃபாரின் அஃபேர்ஸ், அதான் சொல்லுவாங்களே பக்கத்து நாட்டோட கூட இருக்கக்கூடிய சண்டைகள். இது எங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா 103 நாடுகள் சண்டை போட ஆரம்பிச்சிருக்கு, பக்கத்து நாடுகளோட சண்டைக்கு. பைபிள்ல 24ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுவாரு, உங்களுடைய வருகைக்கான அடையாளம் என்ன, உலகத்தின் முடிவுக்கான அடையாளம் என்ன அப்படின்னும் போது, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும்பாரு. 2008 59 நாடுகள் பக்கத்து நாட்டோட எல்லை பிரச்சனையில இருந்துச்சு. ஆனா இப்போ 2026 103 நாடுகள் அப்படி இருக்கிறாங்க. அப்போ நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இது ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு ராஜ்யம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு டபுள் மடங்கு அப்படியே இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த ஒரு 10 வருஷத்துல மட்டும் ட்ரோன் அட்டாக், அதாவது நீங்க இப்போ ட்ரோன் அட்டாக் தான் ரொம்ப ஃபேமஸா இருக்கு. 11,500 ட்ரோன் அட்டாக் நடந்திருக்கு. இது எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு தானியங்கி ட்ரோன்ஸ் எல்லாம் இருக்கு. அவங்களாவே ஏஐல வச்சிருக்காங்க. அதுவே மனுஷங்களை இடத்தை பிக்ஸ் பண்ணி அடிக்கக்கூடிய ஏஐல இப்ப வந்திருக்கு. ட்ரோன்ஸ், ஏஐ ட்ரோன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இது ஒரு கவலைக்கிடமான செய்தி. ஏன்னு சொன்னா, ஒரு இடத்துல ஒருத்தர் தாக்க போறாங்க, வேணா அவங்க நிறுத்திடுவாங்க. ஆனா இது அதல்ல, அதுவே தீர்மானிக்குது எந்த இடத்த தாக்கணும், யாரை தாக்கணுங்கிறத தீர்மானிக்குது. இதை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அந்த இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறது. அடுத்தபடியா 2025 மட்டுமே 1,81,000 பேர் மரிச்சிருக்கிறாங்க யுத்தத்தினால மட்டும். 1,81,000 பேர். இதுல உலகளாவிய அமைதியின்மை 99 நாடுகளுக்கு பரவிருச்சு. பீஸே கிடையாது. உலக நாடுகள் அத்தனையும் பீஸ், அதாவது சமாதானம் இல்லாத நாடுகள்ல ரஷ்யாலாம் சேர்ந்துருச்சு. இதெல்லாம் ரஷ்யா சமாதானமான நாடுகள், அதாவது மக்கள் வாழ்றதுக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ரஷ்யா, US, அப்புறம் இஸ்ரேல், இவங்க எல்லாமே சமாதானம் இல்ல, அங்க போய் வாழ முடியாதுன்ற இடத்துல இருக்கக்கூடிய நாடுகளா இருக்கு. ஸ்டில் நியூசிலாந்து சமாதானம் உள்ள நாடுகள்ல இருந்துகிட்டே இருக்கு. நல்லா கவனிச்சீங்கன்னா, நாம பல நாள் சொல்லிட்டே இருக்கிறோம், அதேதான் இப்பவும் சொல்றோம். ஒரு ரெஸ்ட்லெஸ், அதாவது உலகம் முழுக்க ஒரு ரெஸ்ட்லெஸ் தன்மை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. இதை உங்களால உணர முடியும் நான் நினைக்கிறேன். சோ வேதத்தில் சொல்லப்பட்ட பலதரப்பட்ட விஷயங்கள், ஒரு பக்கம் பூமி அதிர்ச்சிகள், பிலிப்பைன்ஸ்ல மிக மோசமாக 7.8 நீங்க பார்த்திருப்பீங்க, சுனாமி எல்லாம். ஒரு பக்கம் யுத்தங்களின் செய்திகளும், ஒரு பக்கம்
ஏறி வந்த மிருகம், சமுத்திரத்தில் வருகிற மிருகம், யூரோப்பியன் யூனியன், இன்னொரு பக்கம் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம். இதை விட வேதம் இவ்வளவு தெளிவாக சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிற காலத்தை நீங்க பார்க்கவே முடியாது. ஒன்று மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். ஆயத்தப்படுங்க, சபையை ஆயத்தப்படுத்துங்க, குடும்பத்தை ஆயத்தப்படுத்துங்க. கர்த்தரை சந்திக்கிற காலம் நெருங்குகிறது.